சார் யாரு? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜதந்திரி. காலையில திருவேற்காடு போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். மொட்டை அடிச்சு காவடி தூக்கதா வேண்டிக்கிறேன். டேய் மொட்டை எனக்கு இல்ல சாருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எப்ப போனாலும் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அடுத்து தமிழ்நாட்டில் அமையக்கூடிய அரசு RSS பிஜேபியோட நேரடி அரசாக இருக்கும், அல்லது பிஜேபி மறைமுகமாக பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த RSS ஓட இன்ஃபுளுன்ஸ் உள்ள கவர்மெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டை சவக்குழிக்கு தள்ளும் என்பது மட்டும் சத்தியம். ஏம்பா இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஐஸ்வண்டி உயர கயிறை புடிங்கி விட்டாதரா. தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க நீலாங்கரை வீட்டிற்கு சென்றார். அவரை பாதுகாவலர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சிறிது நேரம் காத்திருந்த அவரை விஜயின் PA வந்து சந்தித்து பேசினார். அவர் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. அரை மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்த நாஞ்சில் சம்பத் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. दोस्तों, तमिलनाडु में भी बीजेपी आ चुकी है, बट तमिलनाडु में बीजेपी का नाम टीवी के पार्टी है. கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தாவேக்கா நிறைய தொகுதியில ஜெயிச்சனாலே இவங்க திடீர்னு ஓவர் நைட்ல அறிவாளி ஆயிட்ட மாதிரி. டேய், தற்குறி என்னைக்குமே தற்குறி தான்டா. யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இந்த தமிழ்நாடு எல்லோரும் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? எங்க அண்ணன் விஜய் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படி சொல்றாங்க இல்லையா? தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும் ஐயா. அந்த 3 வருஷத்துல தாவேக்கா நிர்வாகியால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு குற்றங்கள் இங்க நடந்திருக்குது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. கிட்டத்தட்ட 18 பொண்ணுங்க வாழ்க்கை நாசப்படுத்திருக்கான். அது மட்டும் இல்லங்க, எல்லாமே அண்டர் 18. அந்த தப்பு நான் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பண்ணாத தப்புக்கு என்ன எப்படி என்னை அந்த அசிங்கப்படுத்தணும் அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. தாராளமா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன். என்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரு இருந்தாலுமே இப்ப கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் விஜய் பேரை வச்சு எப்படி ஃபாலோவர்ஸ் வாங்கணும், எப்படி வீடியோ போடணும், எப்படி பெண்களை அபியூஸ் பண்ணணும், செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணணும்னு டிவிக்கே வாய்ஸ் ஆஃப் சாருக்கு நல்லாவே தெரியும். ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சோம், அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணுங்க, தூக்குல ஏத்தணும். நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு என் சைடு வீடியோ வருமா இல்ல நான் இருப்பேன்னு தெரியாது. ருக்கோ ஜரா சபர் கரோ. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான், அடுத்த நியூஸ் மக்களே வந்துருவாங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாய்ஸ் ஆஃப் சாரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்யுங்க. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. தமிழ்நாடு காவல்துறை நீங்க தான் இதுக்கு ஸ்டெப் எடுத்து இவங்க மேல நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. சாவுல புளியமரத்துல சாவுல செத்த பயல. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார்ல தர்மபுரி நகர பொருளாளர் கைது செய்யப்பட்டான். எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதே போல நெல்லை சங்கரன் கோயில்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார்ல அந்த தாவேக்க நிர்வாகி அல்லமீன் என்கிறவன் கைது செய்யப்படுகிறான். இவங்க 2 பேருமே போக்சா சட்டத்துல கைது செய்யப்படுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. விழுப்புரம் செஞ்சில ஒரு சிறுமியை திருமணம் செஞ்சு கொள்ளும்படி மிரட்டதாக அந்த பொண்ணு போய் தற்கொலை செஞ்சுக்கிச்சு. அதுல அந்த புகார்ல அந்த நரசிங்கப்பேட்டை நகர பொருளாளர் டி சரவண கைது செய்யப்படுறான். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்?
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாமக்கல் ஒரு மாவட்ட செயலர் இருக்கான் செந்தில்நாதன். அவன் என்ன செய்யறான், அந்த மகளிரணி தலை வீட்டுக்கே போய் பாதுகாப்பு கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த கட்சி. பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவ்வளவு குற்றம் நடந்ததுக்கு இந்த தாவேக்க கட்சி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளால இதுக்கெல்லாம் விஜய் எதுக்கு ஒரு அறிக்கை விடலையே? எங்க போனாரு? பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா நீங்களா? வாயை கிழிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் வாயத்தை பேச வேண்டியதானே? இன்னும் பெண்கள் தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்ல அப்படி சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்றது? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. 100% சோரா நடக்கும். ஏன் இதுக்கப்புறம் டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஏத்தி வைக்க மாட்டாங்களா? ஏன் இதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள் நடக்காதா? ஏன் இதுக்கப்புறம் கொலை நடக்காதா? திமுக ஆட்சியில நடந்ததை விட 3 மடங்கு எல்லாமே நடக்கும். அது தமிழ்நாடு மக்கள் பார்க்க தான் போறாங்க. எப்படி கட்டுக்கோப்புல வைக்கிறாருன்னு பாக்கலாம். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். தமிழ்நாடு மக்கள் ஏன்டா இந்த திராவிட கட்சிகளை விட்டோம், ஏன்டா திமுக விட்டோம்ட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு அடுத்த 5 வருஷம் ஆட்சி நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இப்போ நீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க, அடுத்த 5 வருஷத்துல பிஜேபி உள்ள இல்ல பிஜேபியோட கொள்கைகள்லாம் உள்ள டீலிமிட்டேஷன் கொண்டு தொகுதி மறுவரையறை செஞ்சு மும்மொழி கொள்கையை கொண்டு எல்லாத்தையும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி தமிழ்நாட்டை நாசமாக்கலன்னா, கல்வி பின்னாடி போகலன்னா, தொழில் வளர்ச்சி பின்னாடி போகலன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா உங்களால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா, எவ்வளவு படிச்சு சொன்னாலும் மரமண்டையில ஏறாது. தற்கொலைகளுக்கு புரியாது. அவங்க இந்த வெட்டி மோகத்திலையும் மாய பிம்பத்திலையும் தான் இருப்பாங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ஸ்டூபிட் பீப்புள் இன் லார்ஜர் குரூப் அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கீங்க. வந்துட்டாயா வந்துட்டாயா. குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு நடிகனை தலையை சுமக்கும் கோழைகளா நடிகனை தலைவனாக்கும் கோழைகளா ஜிஞ்சு நக்கு ஜிஞ்சு ராணி ஜாவும் அரை ஜிஞ்சு நக்கு ஜிஞ்சு ராணி ஜாவும். என்ன நடக்குது? எந்த ஊர் அடிக்கலாம்? நாட்டை ஆளுகிறவர்களுடைய தலையெழுத்து வைத்து அவர்கள் நாட்டை ஆள்வதில்லை. நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. தமிழ்நாட்டை எழுதி கட்டுமா? என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ, செத்து போ. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். கண்ணை அழுதுக்கு தாக்க நாட்டை வாங்கி தரட்டுமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நீ காட்டும் பாதக்காக பஞ்சாபை கேட்கட்டுமா? காட்டும் அன்புக்காக அந்த ராமத்தை கட்டுமா? உத்தரவை சொல்லுவது உப்பி தேசமா இருக்குதா? இன்னைக்கு உன்னோட பர்த்டே അല്ല പുഷ്പ, എന്താ ജൂലൈ 24 ഞാൻ CM ആവണമെന്ന് നീ തീരുമാനിച്ചത്? ഇന്ന് എന്റെ പ്രിയപ്പെട്ട ശ്രീവല്ലി ജനിച്ച ദിവസമാണ്. അപ്പൊ ഉള്ള ജന്മദിനത്തിൽ തന്നെ നിങ്ങൾ CM ആയിക്കോട്ടെ എന്ന് വിചാരിച്ചു. ബർത്ത്ഡേ ഗിഫ്റ്റ്. రిజల్ట్ పక్కా మనదే. அவங்க ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒண்ணு லீக் ஆச்சு. அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ. அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகிழப்புக்கு நிறைய செய்வாங்க. அம்மா, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் படுப்பாங்க. She goes to bars and picks up boys. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூஸ். பல சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க ட்ரிஷா.
லைக் ஆர்ச் நெமசிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு யுகத்துல ஒரு ஆர்ச் நெமசிஸ் உருவாகும். லைக் இவங்க ரொம்ப தீய சத்தியமா இவங்க அழியறதுதான் நல்லது, இவங்க தூக்குமாட்டி சாவறதுதான் நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான், ஹியூமன் எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தான் த்ரிஷா. ரகசிய சிநேகிதனை என்றுமே காதல் வெல்லும். த்ரிஷா பதிவால் வெடித்த சர்ச்சை. விஜய் சங்கீதாவின் விவாகரத்து தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகை த்ரிஷாவின் காதல் பற்றிய பதிவு இணையத்தில் மீண்டும் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாருக்கு கிடையாது. உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். உங்களதான் சலதான வைக்கணும். Do you want to marry me? Okay. ஐயா தாலி குடுல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. Don't touch her. இவங்க யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா? No. All our husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாதி பெட்ரோல் போயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? சரி போயிட்டு போகுது. கடத்த வரைக்கும் லாபம். உள்ளூர்காரியா ஒத்துக்கல. ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. போல பசங்க நடத்திடும். என்ன வெள்ளக்காரி வரைக்கும் அடிக்கிறீங்க? Today is my quota. உங்க கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? Wait, your quota next year March 15th. த்ரிஷாவை டேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போடுறான். இப்போ படிச்சே ஆகணும், இவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு படிச்சே ஆகணும். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடயாவது போய் தொலைய வேண்டியதானடி தே மூ. அந்த ஆளுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல. அரிப்படுத்த மூ கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சான், இப்படி எங்க நிம்மதியும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி தே மூ அப்படின்னு போட்டு த்ரிஷாவையும் டேக் பண்றான். ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திருசா சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திருசா சக்தி. கண்ணாலண்டா பண்ணிக்கிட்டே சட்டா போய் வச்சிரு. திய கைவி விட்டு புலிங்கள வந்து புட்டி இதடா பக்கம் கெட்டு போயிடு மனம் கெட்டு காட்டாடி காட்டவா உன்னை தலை மேல வச்சி சுத்தவா. எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். அவ தூரமா நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. ஒரு 10 வருஷம் கூட நான் நடந்துட்டே இருந்துருவேன். போதும், அதுவே போதும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள் என்ன நீங்க அவர் இருக்காங்க, அவருக்கு மேல என்னங்க வேணும்? மேல எதுவுமே வேண்டாம், அவர் தான் எல்லாமே. அவர் இருந்தானா நல்ல பத்தி தான் எல்லாமே நாங்க இருக்கலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ரிசீவ் பண்ணி. எப்ப இருக்கும் போதுமே நாங்க ஆக்டரவே பார்க்கல. என் தலைக்கு மேல வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் எப்ப நாங்க ஆக்டரா பார்த்தோம்? யாரு சொன்னா அவர் ஆக்டரா பார்க்கணும்? நாங்க ஆக்டரா பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். ஐயோ 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 ஐயோ. டிவிக்கு தான் ப்ரோ. கூட எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் இதே கிடையாது. சரியான பொழுதுபோக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். பாத்துட்டு பாரு, சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம் போதுமானா? நான் இருக்கேன், தம்பி விட்டு தர மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே போதுமானா? டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துருணும், சத்தியம் செத்துருணும். இது என்னமோ எனக்கு சரியா படல. இப்ப ஆதவ் சொல்றாரு, எதுக்காக விஜய் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா, அவர் எப்படி வாழ்றாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய வாழ வைக்கணுமா? எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐடியா பார்த்தீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுப்பியா? எல்லாத்துக்கும் ஈஸியா இல்ல பங்களா கொடுப்பியா? இல்ல எல்லாத்துக்கும் த்ரிஷா கொடுப்பியா? அத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள புரியுற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. ஆலியா சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன்
அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தர்ல நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தர்ல நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த டைவர்ஸ் மேட்டர் வச்சு இது பண்றாங்க. குப்பா பொறுக்கறவங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. இவனா தான் நம்ம மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கேள்வி கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. குப்பா பொறுக்கறவங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். படிக்க வந்தியா இல்ல குடியா? ஆமா, நாங்க காஞ்ச கனகம் ப்ரோ. இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதை விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ டிரஸ் எப்படி இழுக்காத? ஆம்பளைங்க இழுத்தா பரவாயில்லையோ? ஓடி போ. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோடோட புள்ளி அன்னைக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு வினைல் போர்டு வச்சு போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ள் ரெடி, கால் கேர்ள் இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. பிச்சு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? குப்பா பொறுக்கறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எதுக்குடா உங்க அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தின? அவங்க பார்த்த பொண்ணுக்கு புருஷனை விட நடிகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. என்னடாச்சு? சரிம்மா, அந்த நடிகனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் சண்டை போட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். எப்படியோ உங்க அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஆமாண்ணே, இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் வச்சு எங்க அண்ணன் காலம் தள்ள முடியுமா? எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க விஜய் உயிர் என்ன வரனா? கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய்க்கூட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். கம்பெனியை போட்டு தள்ளனா மாரி இந்த தெவ்டியா புலியும் போட்டு தள்ளுங்கடா. 2026 தேர்தல்ல திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது. ஒருவேளை தோத்துட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். நீ மொட்டை எடுப்பியா? நீ மொட்டை எடுப்பியா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. தாவேக்கா தோத்துட்டா அங்க மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கரிஜே டேம் மாமா ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப தருதல. போய் டீ சொல்லு போ. நீ என்ன நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? ஓட்டு எடுக்கிற ஏதோ தப்பு நடந்திருக்கு. பண்ணி ஆகணும். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே, அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். 12 ஓட்டு இருக்குல்ல சார், வெறும் 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானா? லாஸ்ட் விஷயம் மாட்டிருக்கு. நீங்க அரசியல் விட்டே விலக போறீங்களா? இன்னைக்கு இந்தியாலயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆட்சி எவனுக்கு வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளர் நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பெர்சன்ட் வச்சுக்க ஒரு 500 கோடி கொடுப்பா. ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்ல, வாங்கி டிக்கெட் கடையில அமைக்க வேண்டியதானே. என்னடா மே 4 ரிசல்ட் என்ன பண்ண போறீங்க? ரிசல்ட் எங்க பக்கம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் போன் போட்டு கதற விடுவோம். இல்லனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஓடிடுவோம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய், உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 11 தோழி எடப்பாடி பழனிசாமி.
உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட் கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்கினது விஜய். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒருத்தங்க 2500 ரூபாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறதுன்னு நினைச்சா உடனே நித்யா போன் பண்ணா, ஏமா நீ காசு வந்துச்சு போன்ட்டு 10:30 மணிக்கு போயிட்டு பேங்க்ல போய் எடுத்து அவங்களுக்கு உடனே கொடுத்த பாரு. அவருக்கு கோடி புண்ணியமா இருக்கு. அவங்க எல்லாம் குடும்பத்தை எடுத்து நடத்துற லேடிஸ். ஆனா இந்த பொம்பளை நின்னுக்கிட்டு 5000 ரூபாய் போட்டாரு, தளபதிக்கு பயந்துட்டாரு, விஜய் பார்த்து பயந்துட்டாரு. எவ்வளவுமா பேலன்ஸ் 108. முன்னறிவிப்புமே எந்த மாசத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறோன்றது எதுவுமே இல்ல. ஆனா போட்டாரு காலையில. இதுல இருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? என்னங்க நீங்க? நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது? நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.